ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பிரம்மாண்டமான வீடு கட்டுவாங்க. இன்டீரியர் டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கும். வுட்டன் ஆர்ட் நல்லா வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. மாடுலர் கிச்சன் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும் சில பேருடைய வீடு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வீடு வந்து நார்மலா வச்சிருப்பாங்க. சிம்பிளா இருக்கும். ஆனா அவங்க கிட்ட வந்து பூமி வந்து அதிகமா இருக்கும். அதாவது வந்து நிலத்துல லேண்ட்ல வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அல்லது ரியல் எஸ்டேட் தொழில் அதிபரா இருப்பாங்க. அல்லது சிவில் இன்ஜினியரிங், ஆர்க்கிடெக்சர் இது 2ம் படிச்சுட்டு, பில்டிங்க வந்து கட்டிட்டு, அத வந்து விப்பாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதாவது பில்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. அது ஒண்ணு. இன்னொன்னு யாருடைய வீடு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இத ஜோதிட ரீதியாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஜோதிட ரீதியாக வீடு, வாகனம், வண்டி, சொத்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B4 அதாவது லக்னத்திலிருந்து 4ஆம் பாவம். அதுக்கு அடுத்ததா கிரக ரீதியான காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது லேண்டு, பூமி லாபம், ரியல் எஸ்டேட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம். ஆ வீடு கட்டி நம்ம சேல் பண்றோம். கட்டின வீட சேல் பண்ணி அதன் மூலம் நமக்கு லாபம் கிடைக்குது. பில்டர்ஸ் மூலமா நமக்கு இது வந்து கிடைக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து சுக்கிரன். அழகான வீட குறிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த 2 கிரகத்தினுடையும் ராகு சேர்க்கை பெறும் பொழுது, அல்லது ராகு பார்வை இந்த கிரகங்களுக்கு இருக்கும் பொழுது, இந்த 2 கிரகத்தினாலயும் நமக்கு என்னென்ன பூமி லாபம், வீடு லாபம் வருதோ, அதெல்லாம் பிரம்மாண்டமாக ரெட்டிப்பாக வரும். ராகு வந்து எதையுமே பிரம்மாண்டப்படுத்தி, அதிகப்படுத்தி நமக்கு குடுப்பாரு. நல்லதானாலும், தீமையானாலும். சரிங்களா? ஸோ இந்த 2 கிரகத்தினுடைய காம்பினேஷனோட ராகுவும் சேரும் பொழுது, நமக்கு இந்த கிரகத்தினால கிடைக்கக்கூடிய பூமி லாபம், வீடு லாபம் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 4ஆம் பாவத்துல இந்த கிரகங்கள் இருந்தாவோ, 4ஆம் பாவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பார்வை விழுந்தாவோ, இல்லது நாடி ஜோதிட ரீதியாக 1, 5, 9, 7, 2, 12 ரீதியாக காம்பினேஷன் இந்த கிரகங்கள் காம்பினேஷன் இருந்தாவோ, அவங்களுக்கு இப்ப சொன்ன எல்லா விதிகளும் வந்து அவங்களுக்கு பொருந்தும். பூமி லாபமும் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். உங்களுடைய ஜாதகத்திலயும் வந்து இந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கா, பார்வை இருக்கா, சுபத்துவம் அடைந்திருக்கா, B4 நல்லா இருக்கா, உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா, எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம்.